வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவை கைப்பற்ற போகும் ஓபிஎஸ் எடப்பாடி கட்சியிலிருந்து தூக்க முடிவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தற்சமயம் வரைக்கும் எடப்பாடி கையில் அதிமுக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து அந்த தலைமையிலான வெற்றிகளோ இல்லை பெரும்பான்மையும் சேர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படி என்று கேட்டீர்கள் என்றால் அதுதான் இல்லாமல் கொண்டிருக்கிறது என்று தரப்பினர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது நம்மளுடைய ஓபிஎஸ் தரப்பினர்களும் சரி, இபிஎஸ் தரப்பினர்களும் சரி சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள். அதாவது என்னவென்றால் அதிமுகவில் வெற்றியை பெறாமல் ஒரு பெரும் வீழ்ச்சியில் போய்கொண்டிருக்கிறது, பின்னணவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனை மாற்ற என்ன நடக்க போகிறது 2026 தேர்தலில் அப்படின்ற பேச்சுக்களும் இப்போவே ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்ற பிறகு தலைமையை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கார். அவருக்கு ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி அவர்கள் இருந்திருந்தார். அவருக்கு தான் அங்கே பெரும் விதம் இருக்கும். அப்போ அவருக்கே பார்த்தீங்கன்னா எதிராக பொதுமக்கள் வாக்குகளை செலுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு நம்மளுடைய அதிமுகவின் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அவருக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வாக்குகள் போகலை, அவருக்கும் எதிராக தான் திரும்பியிருக்காங்க. துரோகிகள் பக்கம் நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சில மக்கள்கள் கோஷமிட, ஸோ அதிமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வாக்குகளை பார்த்தீங்கன்னா அந்த அளவிற்கு கொடுக்கல அப்படின்றத ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அவ்வளோ எடுத்துருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரச்சாரம் செய்யும் போது அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏராளமான கூட்டத்தை வைத்து தான் கூண்டு ஒரு படையோடு தான் பிரச்சாரங்களும் பரப்புரைகளும் தீவிரமாக ஆற்றி வந்தார். ஸோ இந்த ஒரு சூழலில் அவருக்கான ஆதரவு என்பது பெரும் அளவில் அதிகமாக இருக்குது ராமநாதபுரத்தில் அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஸோ அதன் மூலமாக அவர் அங்கே வெற்றியை பெற்று அதன் பிறகு மத்தியில் சென்று அதிமுகவின் தலைமையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் விதத்தில் செயல்படுத்த களம் இறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அதிமுகவை கைப்பற்றும் வேலையில் அவர் தீவிரமாக இருப்பார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழலில் முக்கியமாக சொல்லக்கூடிய இரண்டே கருத்துக்கள் தான் என்னென்னா, ஒன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற்று அதிமுகவுக்குள்ளே தலைமையை கைப்பற்றி கொள்கைகளை மாற்றி எல்லாத்தையும் சரியாக நடத்தி வெற்றியை பார்த்தீங்கன்னா வெற்றியின் கண்ணோட்டத்துக்கு அதிமுகவை கொண்டு போனால் மட்டுமே அதிமுக வெற்றி அடையும். இல்லை பிரிந்து சென்றவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதிமுக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைந்து ஆட்சியை பார்த்தீங்கன்னா அமைக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும். இல்லாவிட்டால் இதே குடைச்சல்களும் சிக்கல்களும் கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் முட்டி மோதிட்டு இருந்தா சிக்கலை பார்த்தீங்கன்னா தவிர்க்கும் விதமாக இருக்கிறதோ இல்லையோ அதிமுக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் தான் அதிமுக இருக்கிறது அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஏன் பொதுமக்கள்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற கட்சியெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு வருது, நல்லா வளர்ந்துட்டு இருந்த கட்சி அதிமுக ஒரு நல்ல இடத்துல இருந்த கட்சி இப்போ இவ்வளோ பின்னோக்கி போகுது அப்படின்ற பேச்சுக்கள் பொதுமக்களே பேசும் வகையில் அதிமுகவின் நிலை மோசமாக இருக்கிறது அப்படின்னு தான் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே.